ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கிடையே பிஜிடி டூர் 2024-25 சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்து அப்கமிங் 5th டெஸ்டான சிட்னியில் நடக்க போகுது. அது பிங்க் டேன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஆஸ்திரேலியா பயங்கரமான ஆதிக்கத்தோடு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இந்தியா டீமு மட்டும் இல்லாமல் எல்லா டீமுமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதுமே வந்து கொடுக்கட்டும். இந்தியா இந்த வருஷம் பர்டிகுலராக சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிப்பாங்களா அப்படின்றத எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் வந்து சூப்பரான ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2024 T20 உலகக்கோப்பை ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வருஷம் சாம்பியன் ட்ராஃபி அடிச்சு கொடுத்துட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் ஹாப்பியாக ரிட்டையர் ஆகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜிடி டெஸ்ட் வந்து ஏன் இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி. கௌதம் கம்பீரோட டெக்னிக் ஒர்க் ஆகலையா, இல்லை ரோஹித் சர்மா கேப்டன்சி நல்லா இல்லையா, இல்லை இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட நேச்சரான கேமை வந்து விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு லாஸ் பண்ணிட்டாங்களா அவங்களோட பிளேஸை, அவங்க தன்னைத்தானே மறந்து ஒட்டுமொத்தமாக ரொம்ப டிஃபென்சிவாக போயிட்டாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாமே இருக்குது. கௌதம் கம்பீர் இது தரப்பாக வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் சொன்ன முக்கியமான 2 விஷயங்கள், சட்டேஸ்வர் புஜாராவை கௌதம் கம்பீர் கேட்டிருக்காரா. முக்கியமாக 10th டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறமும் கூட கௌதம் கம்பீர் வந்து எனக்கு புஜாரா வேணும், எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்களா. ஆனால் நம்ம செலக்டர்ஸ் தான் வந்து அவங்கள வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது வந்து நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்றது ஒரு சிலர். இன்னொன்று, கௌதம் கம்பீர் கேட்டுமே இப்படி கொடுக்கல அப்படின்றப்ப வந்து ஏன் அப்போ செலக்டர்ஸ் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் வந்து இந்தியன் டீம் பிளேயர்கள் மேலே வந்து ஹாப்பியாகவே கிடையாது. அவங்களோட நேச்சர் கேம் பிளே வந்து விளையாடணும். ஆனால் அவங்க அதுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அவங்க மேலே சுத்தமாக ஒரு ஹாப்பி அப்படின்ற அவங்க மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற விஷயத்த வந்து ஓப்பனாக உடைச்சிருக்காரு. ஹிந்தியில் இதை ஒன்றுவேளை சொல்லணும்னா பகத் ஹோகயா அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காரு. அப்சல்யூட்லி ஒரு நாட் ஹாப்பி அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளேயே வந்து நான் ஒரு இன்டரிம் கேப்டன், என்னை வந்து மிஸ்டர் ஃபிக்ஸ்டுன்னு தான் நீங்கள் கூப்பிடணும். அது யார், ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் டீம் இந்தியா தான் வந்து இதை வந்து சொல்கிறாரு. நான் இந்த டீமில் ஒரு இடைக்கால கேப்டனாக இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் வந்து நீங்கள் அப்போல்லாம் செய்யக்கூடாது, என்னை மிஸ்டர் ஃபிக்ஸ்டுன்னு தான் கூப்பிடணும், நானும் இந்த டீமில் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டீமுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அதை தாண்டி 10,000க்கு மேற்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் யார் பண்ணியிருக்கிற அந்த இன்டரிம் கேப்டன் யார், உங்களை தாட்டுக்கு யார் வராங்க அப்படின்ற தரமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கௌதம் கம்பீரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ற தரமா கீழே கமெண்ட் பண்ணுங்க.